சப்நெட்டுனாலே ஒரு விபிசி நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு சின்ன நெட்வொர்க்குன்னு தான் தெரியும். அதில் இருக்கிற 6 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். மொதல் ஃபேக்ட்டு, ஒரு /28 சப் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறோம்னா அதில் 16 அவைலபிள் ஐபிஸ் கிடைக்கும். ஆனால் ஏடபிள்யூஎஸில் அப்படி கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா /28 நெட்வொர்க்குக்கு வெறும் 11 ஐபிஸ் தான் கிடச்சிருக்கு. எதுனாலனா 5 ஐபிஸை நம்ம ரிசர்வ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஐபிஸையும் ஏடபிள்யூஎஸ் ஏன் ரிசர்வ் பண்ணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஃபேக்ட்டு, சப்நெட்டு அவைலபிலிட்டி ஜோன் ஸ்பெசிஃபிக். ஜென்ரலாக ஏடபிள்யூஎஸில் சர்வீசஸ் படிக்கும்போது அது ஏசி ஸ்பெசிஃபிக்காக, ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக, இல்லைனா குளோபல் சர்வீஸானு புரிஞ்சு கற்றுக்கோங்க. மூணாவது ஃபேக்ட்டு, ஒரு சப்நெட்டோட சைடர் பிளாக் ரேஞ்ச் வந்து /16 /18 வரையும் தான் இருக்கணும். நாலாவது ஃபேக்ட்டு, ஜென்ரலாக ஒரு சப்நெட்டு ஒரே ஒரு ரவுட் டேபிளோட தான் அட்டாச் ஆகிருக்கும். அஞ்சாவது, ஒரு விபிசிக்குள்ளே ஜென்ரலாக 200 சப்நெட்டு தான் க்ரியேட் பண்ண முடியும். அது ரீஜன் பை ரீஜன் கொஞ்சம் மாறலாம். கடைசியாக ஆறாவது, ஒரு சப்நெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்லெஸ் ஃபயர்வாலான என்ஏசிஎலை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி காம்போனன்ட்ஸை டீப்பராக கற்றுக்க நிறைய கண்டென்ட்ஸ் என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.